பாருக்கா, உடம்பு முடியலன்னு டாக்டர்கிட்ட ஊசி போட்டு வந்திருக்கு. மாத்திரைலாம் கரெக்டா போடு, சரியா? சரி. கும்பிட்டு இருமல் இருமுற டாக்டர் சொல்லி இருமல் மருந்து எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அதெல்லாம் வேண்டாம், மாத்திரையே போதுங்கிற. மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்களா, அப்புறம் என்ன பத்தாதா? நான் சின்ன பிள்ளையாக்கும் ஊசி போடுறதுக்கு கழுவுறதுக்கும் இருமல் மருந்து குடிக்கிறதுக்கு கழுவுறதுக்கும் ஏன் உடம்ப நீதாக்கா பாத்துக்கணும். சரிடி பாத்துக்கிறேன். என்ன இந்த பொட்டாக்ஸ்ல ஊசி போட்டது இன்னும் வலிக்குது. அப்பயே தேய்ச்சி விடுக்கானே கேட்டியா நீ? தேய்ச்சி விடாம இப்ப வலிக்குதுங்கிற. இரு சுடுதண்ணி ஒருத்தர எடுத்துட்டு வரேன். சரி. மாத்திரை எல்லாம் கரெக்டா போடணுக்கா. யாரும் இல்லைன்றதுக்காக நீ பாட்டுக்கு மாத்திரை போடாம விட்டுறாத. மாத்திரை போடாதான் சளி இரும்பலும் சரியாகும். எனக்கா? சரிடி. செல்லமாக்கா, என்ன ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டியா? இப்பதான்க்கா வந்தோம். இந்த மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி சரி, மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுக்கா. சரிடி. அக்கா, இதுல டாக்டர் எழுதுற மருந்து சீட்டு இருக்கு, அதையும் காணா போட்டுறாத. சரி. சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா, நீயும் மல்லிகாவும் ஆஸ்பத்திரி போனீங்களா? அதுக்கப்புறம் உன் பையன் உன் வீடு தேடி வந்தான். என்னடி சொல்ற? என் பையனாவது இங்க வரதாவது? அதெல்லாம் வரமாட்டான். உடனே வேணான்னு என்னை துரத்தி விட்டவன் எதுக்கு என்னைய தேடி வரணும்? அதான் நானும் சொல்றேன். அக்கா பக்கம் வீட்டுக்கு போனப்ப ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கொடுப்பா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பேசிச்சு. அது அவங்க அம்மா தேடி வீட்டுக்கு வந்துச்சாக்கும். ஏக்கா நீ வேற யாரையாவது பார்த்துட்டு செல்லம்மாக்கா பையன் நினைச்சு சொல்றியா? இல்லடி, நீங்க போனதுக்கு அப்புறம் அழுதுகிட்டே அம்மா அம்மான்னு தேடிட்டு வந்தாப்லையே, அதனாலதான் சொல்றேன். யார் தம்பின்னு கேட்டதுக்கு இவங்க பையன் தான் அப்படின்னு சொன்னாரு. ஆமா போக்கா, யாரே எதுக்கும் வந்திருக்காங்க. நீ என்னமோ அவங்க பையன் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காத. செல்லம்மாக்கா ஏற்கனவே வருத்தத்துல இருக்கு. பையனும் தனி தெளிச்சு விட்டான், பொண்ணும் போனே பேச முடியலன்ட்டு வருத்தத்துல இருக்கு. நீ வேற ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி அந்த அக்கா மனசுக்கு எடுத்துறாதாமா. நீ கண்ணார பார்த்தது உண்மையோ பொய்யோ என்னன்னு தெரியல, ஏதோ சொல்ற. ஆனா உனக்கு வயசாயிடுச்சுல, நீ கூறுவார் கெட்டவளே. எனக்கு வயசாயிடுச்சுன்னா நான் பாக்குறவங்க யாரும் தெரியாதாக்கும். வந்தது என்னமோ சும்மா நிறுத்துடி. பையன் என்னை பார்க்க வந்தானு நீ பாட்டுக்கு எதுக்கிட்டு சொல்லிட்டு இருக்க? என் பேர்ல உள்ள மாளிகை விட்ட அவன் பேருக்கு மாத்திட்டான். அவன் ஃபுல்லா பொண்டாட்டி பக்கமே சாஞ்சிட்டான். அவன் எதுக்கு என்னைய தேடி வரணும்? இந்த ஒண்ணு இல்லாதம்மா பார்க்க வரணுமா? யாக்கா அப்படி பேசுற? இல்ல உண்மையா தானே சொல்றேன். எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டான். இனிமே என்கிட்ட என்ன இருக்கு? இந்த மச்சி வீடு மட்டும்தான், வேற என்ன இருந்தாலும் பிள்ளைக்கு அம்மா பாசம் இல்லாம இருக்குமா? அம்மா நீ தான் சொல்ற அம்மா பாசம்ட்டு. அப்படியே பார்த்தா தானே தெரியுது எப்படி நடந்துட்டா ஏதுன்னு. யாக்கா நீ வேற போக்கா நீ. ஆனா இங்க இருந்து உங்களை நான் பேசிட்டு இருக்க போறேன். என் வீட்டுல அம்புட்டு வேலை இருக்கு, எல்லா வேலையும் நானும் பார்க்க வேண்டாமா? சொல்லிட்டில கிளம்பு போ. இப்ப என்னாச்சுன்னு என்கிட்ட ஏண்டி எரிஞ்சு விழுற? அம்புட்டு கோவம் ஆவாதடியாமா? சரி கோபம் பல்ல வீடு, நீனே கிளம்பு. அப்பா ரொம்ப சலிச்சுக்காளே. வீடு தேடி ஒரு பையன் வந்து சொன்னதுக்கு தப்பா போச்சு. பாட்டு கண்டுக்காம இருக்கணும், என் மேலதான் தப்பு. அதான் சொல்லிட்டில போதும் விடு. சரி நானும் வரேன். அம்மா கோய் வரட்டுமா? பள்ளி காலாத டைம்ல அப்புறம் வரேன், சரியா? இருந்தா ஒன்னும் பேச முடியாது உங்ககிட்ட. நான் இருந்தாதான் ஒன்னும் பேச முடியாது. போ முத. ஆண்டி நானே உடம்பு முடியலன்னு வருத்தத்துல இருந்தா நீங்க ரெண்டு பேரும் நடுவில் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சாம இருங்க. அம்மா நான் வரேன்க்கா. போறத பாரு, முட்டும் விஷம் அதுக்கு. வீட்டு விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால உன்னை வேணும்னா ஏத்தி வர மாதிரி பேசுது. அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காத என்ன, சரியா? இதை சுடுதண்ணி போட்டுட்டு வரேன். ஆமா இவ சொல்லதான் நான் நம்புறேனாக்கும். எனக்கே தெரியாதா எனக்கு பிறந்த ஆண் வாரிசனை தேடி வருமான்ட்டு? ஏன்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நானே பொட்டாக்ஸ்ல ஊசி போடுறது வலிக்கிறேன்னு இருக்கேன். இவள்க வேற சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பையனாவது என்னை தேடி வரதாவது? அவன் ஒரு காலமும் வரமாட்டான். அவன் ஏன் இங்க வரான்? அந்த மச்சி வீட்டுல பொன்னாடி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருப்பான். அவனாவது இங்க வரதாவது? யாரையோ பார்த்துட்டு அவன் தான் வந்திருக்கான்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கோய் ஒத்தரம் கொடுத்தலாமா? இது என்னது பேக் மாதிரி வச்சிருக்க? அக்கா இப்பெல்லாம் தண்ணியில துணியை புரிஞ்சு வைக்கிறது இல்ல, இதுல சுடுதண்ணியை ஊத்தி ஒத்தரம் கொடுத்தா நல்லா இருக்கும். என்னடி புதுசா இருக்கு? இப்பெல்லாம் இதாக்கா ட்ரெண்டு. திரும்ப நான் ஒத்தரம் கொடுக்குறேன் உனக்கு. சரி. எதுவும் பண்ணாதலடி. யாக்கா பயப்படுற? நான் வீட்டுல இருந்து உனக்காக எடுத்துட்டு வந்தேன். இதுலதான் ஒத்தரம் கொடுத்துக்குவியோ? ஆமாக்கா. ரொம்பக்கா முத ஊசி போட்ட இடத்துல வைக்கிறதுனால அப்படியே எதமா இருக்குடி. அதான் நல்லா இருக்கும்க்கா. இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்பதாண்டி நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கிறேன். மறந்துடாத சாப்பிட்டு மாத்திரை போடணும். சரிடி. சாப்பாடு செஞ்சிருக்க மாட்டேன். இது வீட்டுல இருந்து போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வேணாண்டி உனக்கு எதுக்கு சிரமம்? ஒரு நிமிஷத்துல டக்கு டக்குன்னு செஞ்சிருவேன். ஏதாவது என்ன செய்வ? வேணாம் நானே வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன். வேணாண்டி விரி இருக்கா, எடுத்துட்டு வரேன். சும்மா ஒரு ஆள் சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு? வீட்டுல எதுவும் சொல்ல போறாங்க? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எடுத்துட்டு வரேன். சரிடி. இது மாதிரி ஒரு தோழி கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுக்கணும். இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்கள யாரும் உண்மை இல்லாத போது அக்கம் பக்கத்துல நல்ல மனிதர்கள் தான் நல்லா ஹெல்ப் பண்றாங்க. ஏக்கா சாப்பாடே காலி ஆயிடுச்சு, அதனால காலைல சுட்ட இட்லி இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடியா? இதுவே போதுண்டி. இப்போ உனக்கு சாப்பாடு? எனக்கு இருக்குக்கா, உனக்கு தான் இல்ல. இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன், கோச்சுக்காதக்கா. பரவாயில்ல குறி. எனக்கு சோற வடிச்சிருக்கா, எடுத்துட்டு வந்ததை பார்த்தேன்னா திட்டுவா. அதனாலதான் இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். மனசுல எதுவும் வச்சுக்காதக்கா. என்ன மல்லிகா கொடுத்ததே சந்தோஷம், நான் எதுவும் மனசுல வச்சுக்கல. குடு சாப்பிடுறேன். சரிக்கா, இந்த நல்லா வயிறார சாப்பிடு. இட்லி நல்லா இருக்குடி, சட்னியோட தொட்டு சாப்பிடு, நல்லா இருக்கும். சரிடி சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. என்னங்க சாப்பிட்டோடனே படுத்துட்டீங்க? கடைக்கு போலையா? இல்ல அமலா, உடம்பே அலுப்பா இருக்கு, அதான் கொஞ்ச நேரம் படுக்கலான்ட்டு. சரி படுங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு. யார பத்தி சொல்ல போறேன்? எல்லாம் உங்க அம்மா பத்தி தான். என்னாச்சு? எங்க அம்மா என்ன பண்ணாங்க? உங்க அம்மா என்ன பண்ணல, பிள்ளைங்களை உங்க அம்மா கிட்ட விட்டுட்டு நான் எங்க அப்பா பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போனேன். கேட்க மறந்துட்டே அமலா. அம்மா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? கண்ணு முடிச்சு பார்த்தாரா? எதுவும் பேசினாரா? இல்லங்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா சொன்னாங்க அப்பா கண்ணு முழிச்சு பார்த்தாரு, பேசினாரு அப்படின்ட்டு. அம்மா என்ன சொன்னாரா? கண்ணு முழிச்சோடனே அம்மா தான் தேர்னாராம். நர்சம்மா கூப்பிடவும் 2 வார்த்தை பேசியிருக்காங்க அம்மா. அப்புறம் அவ்வளவுதான். சரி
இப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க? நானும் தெரியலங்க, எப்பன்னு தெரியல. இப்ப எதுக்கு பேச்ச மாத்துறீங்க? அம்மா பத்தி தானே பேசிட்டு இருந்தேன், அதுங்காட்டி பேச்ச மாத்தி விட்டுறீங்க. நீ மாமா பத்தி பேசுவா அப்படி சொல்லிட்டு இருந்தேன். நான் என்னத்த பேச்ச மாத்தினேன்? சொல்லு, எங்க அம்மா பத்தி என்ன செஞ்சாங்கன்னு சொல்லு. பிள்ளைங்களை பாத்துக்கோங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொன்னா உங்க அம்மா என்ன செய்யணும்? எல்லாம் பாத்துக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச சேனல்ல பாத்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா பாத்துக்கிறதுக்கு? அதுங்க தான் நல்லா வளர்ந்துருச்சுங்களே. யோ, வீட்ல இருக்கிறது ஒரு டிவி. பிள்ளைங்க லீவுனாலையும் உங்க அம்மா பிடிச்ச சேனலே பாத்துருந்தா பிள்ளைங்க எங்க போய் டிவி பாக்குங்க? எங்க பக்கத்து வீட்லயா பாக்குங்க? இல்ல இல்ல, அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட சரியா செஞ்சு போடல. கேட்டா என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும்னு உங்க அம்மா எகத்தாலும் பேசுறாங்க. நமக்கு வயசாயிருச்சு, அதுவும் இல்லாம சுகர் பேஷண்ட் வேற. அவங்களால முடியல போல இருக்கு, அதனால தான் ஏதோ செஞ்சு போட்டுருக்காங்க. நம்ம ஏதோ சாப்பாடு செய்யலன்னு சொன்னா கூட எது கேட்கறதுக்கு நியாயம் இருக்கு. இது கேட்கறது நியாயம் இருக்கா? இப்ப இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேனே, அதெல்லாம் என்னவா? உங்க அம்மாட்ட போய் இதெல்லாம் கேட்கணுமா? பக்கத்துல இருந்து வீட்டுக்கு வந்தா பிள்ளைங்க என்னமோ வெளியே உட்காந்துருக்கு. பார்த்தோன்னே எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஆவி பாதகத்தி இன்னுக்கு என் பிள்ளைகிட்ட எப்படி மாட்டி விடா பாரு. சரி, இப்ப என்னதான் செய்யணுங்கிற சொல்லு. என்ன பண்ணணும்? உங்க அம்மாட்ட நீ கேட்கணும். பிள்ளைங்களுக்கு இப்படி பண்ணா ஏது பண்ணன்னு கேட்கணும். ஏண்டி, நானே நிம்மதியா கொஞ்ச நேரம் படுக்கலான்னு வந்தா ஏண்டி இப்படி பேசிட்டு இருக்க? என் பிள்ளைய கூட நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறா பாரு இவ. என்ன மனசுல வைக்கிறோம் இவளுக்கு என்னை பத்தி பேசுறதுக்கு? இங்க பாரு, பிள்ளைங்க நேரா உங்ககிட்ட தான் சொல்லணும் இருக்கு. அப்பதான் தெரியும் உனக்கு. பிள்ளைங்க என்கிட்ட சொன்னதால்தான் எனக்கு தெரியுது. விடு அமலா, நம்மகிட்ட நான் நேரடியாவே கேட்கறேன். அப்படி சொல்லுவியா? பாட்டுக்கு அது இதுன்னு பேசிட்டு இருக்க. சரி, விஷயம் அவ்வளவுதானே. நீ தூங்க கொடுக்க நேரம், நீ கிளம்பு. நிம்மதியா தூங்கு, நாளைக்கு கிளம்புறேன். சரி, போறப்ப அப்படியே கதவை சாத்திட்டு போ. பிள்ளைங்க உள்ளார வரவிடாம பாத்துக்கோ. சரி, விஷயத்தை கேட்டாச்சு. இனிமே நம்ம இங்க இருக்கக்கூடாது, கிளம்பிடணும். நீ என் மாமியார் கிரிக்கெட் பாக்குறது விடலையா? அத்தை, என்ன தன்னா விட்டு எத்தனை வாட்டி கூப்பிடுறது? காதல் உழுதா உழுவலையா? அதுக்கு அவங்க பாட்டு டிவியே பாத்துட்டு இருக்காங்க. மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? அத்தை, மாமா என்ன கூப்பிட்டியா? ஒரு வாட்டி இல்ல 3 வாட்டி கூப்பிட்டேன். சொல்லுமா. டிவியில் இன்ட்ரெஸ்டா பார்த்ததுனால நீ கூப்பிட்டது காதல் உழுவல. அது காதல் உழுவலையா? காதல் ஈயத்தை காய்ச்சி தான் ஊத்தணும். அத்தை, கிச்சன்ல பாத்திரம்லாம் விளக்காம கிடக்கு. எப்பதான் விளக்குவீங்க? உங்க டர்னு, நீங்க தான் விளக்கணும். என்ன மறந்துட்டீங்களா? ஐயோ, அந்த கூத்த ஏமா கேக்குற? காத்தால எந்திரிச்சு கதவை திறக்கும் போது தூக்கத்துல கையை விட்டுட்டேமா, அதனால கையை வலிக்குதுமா. இன்னைக்கு என்னால விளக்க முடியாதே. அது விளக்க முடியாதா? அதெல்லாம் நல்லா தானே இருந்தீங்க. இப்ப என்னாச்சு கையை வலிக்குதுங்கிறீங்க? நான் தான் சொன்னேலம்மா. என்னம்மா நீ வேற? கைய பாரு, கை வீங்கி கிடக்கு. இல்லையே, வீங்கின மாதிரியே தெரியலையே. என்னாமலா இவ்வளவு பெரிய பூத கண்ணாடி போட்டிருக்க? பார்த்தா தெரியலையா உனக்கு? இல்லம்மா, கண்ணாடி போட்டிருக்கியே, பார்த்தா தெரியலையான்னு கேட்டேன். எனக்கு என்னமோ பார்த்தா அப்படி தெரியல. நீங்க என்னமோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது. நான் ஏமா பொய் சொல்ல போறேன்? பொய் சொல்றதும் பிடிக்காது. ஒரு நாள் பாத்திரத்தை எல்லாம் விளக்கிடுவேன். நாளைக்கு வேணா நான் விளக்கிறேன். சரி, நானே விளக்கிடுறேன். நல்லா டிவியை பார்த்து ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. டிவி மட்டும் எதுக்கு பாக்குறது? பிடிச்ச சேனலை பார்த்தா கைவலி தெரியாம இருக்குல்ல, அதுக்காக தான். சரி சரி சரி. பிள்ளைங்க எங்கம்மா? நீங்க எல்லாம் வெளியே விளையாடிட்டு இருக்குங்க. விட்டு அப்படியே பாத்துக்கோமா, இங்க பிள்ளைங்க ஓடிட போதுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். அப்படியே பாத்திரமும் விளக்கிடு. சரி, நான் விளக்கிக்கிறேன். ஆமலா, சொல்லுங்க. அப்படியே எனக்கு ஸ்ட்ராங்கா டீ போட்டு கொண்டு வாமா. அப்படியே அதுல நாட்டு சக்கரை போட்டு எடுத்துட்டு வா. நாட்டு சக்கரை தான் வேணுமா? போய் எடுத்துட்டு வரேன். நல்லா ஸ்ட்ராங்காமா? சரி, ஸ்ட்ராங்கா போட்டுட்டு வரேன். யார்கிட்ட? இந்த திலகவதி கிட்ட உன் வேலையை காமிக்கிறியா? அவன் கிட்ட என்னை பத்தி இல்லாத போலாதே சொல்லி என்னை அவனை பிரிக்கலான்னு நினைக்கிறியா? அதுவும் இல்லாம அவன் என்கிட்ட கேட்கணுமா? நான் ஒரு தில்லாலங்கடி நீ. எனக்கு கையும் வலிக்கல, இந்த காலும் வலிக்கல. சும்மா உன்கிட்ட போய் சொன்னேன். விளக்கு, பாத்திரம் நிறைய இருக்குல்ல, எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு விளக்கு. மருமகளே அமலா, எல்லா வேலையும் செய்டி. என் மாமன்ட்ட பத்தி இப்படி சொன்னீனா இதுதான் உனக்கு கறி. மாமியார் தான் விளக்கணும்ட்டு எல்லா பாத்திரத்தையும் பொறுக்கி போட்டுட்டேன். அது என்னன்னா இப்ப டிமிக்கி காமிக்குது என்கிட்ட. என்னால முடியல, கையை வலிக்குது, காலை வலிக்குதுன்னு சொல்லுது. ஸ்ட்ராங்கா டீ வேணுமா? டீ அதுவும் நாட்டு சக்கரை போட்டு வேணுமா? என்ன பண்றது? எல்லாம் நம்ம தலையெழுத்து. யார் மூச்சில முடிச்சோன்னே தெரியல. சரியில ஏதாவது புது படம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்து இந்த வேலை வந்துருச்சு. பாக்குறது பாத்திரம் விளக்கவே 1/2 மணி நேரம் ஆயிரும். இந்த வேலை முடிஞ்சோடனே அடுத்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். அதான் எங்க படம் பாக்குறது? ஒன்னும் பார்க்க முடியாது. எல்லாம் நம்ம வாங்கி வந்த வரோம். அப்படி பொழுதனைக்கும் கட்டா கட்டியா அப்படியிலே வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இதான் நமக்கு. மாமியார் என்னன்னா கையை வலிக்குது, காலை வலிக்குது டிமிக்கி கொடுத்துருச்சு. டீ மாமியார் டான் கிடையாது, உன்னோட டானு. செய்யி, நல்லா வேலை செய்யி. வேலை நல்லா செஞ்சாதானே கை கால் நல்லா இருக்கும். பொழுதுனைக்கு வேலை இருக்கேன்னு யோசிக்காத. வேலை நல்லா செய்யி, அப்பதான் இந்த வயசுலயும் கை காலம் நல்லா இருக்கும். மாமியார் நமக்கு வேலை வைக்கிறதுன்னு நினைச்சு பயப்படக்கூடாது. மாடி மருமவளே, சொல்லுங்க வாங்க. டீ கேட்டனே, இன்னும் வரவே இல்ல. டீ தானே இந்த போட்டிருக்கேன். அதுக்காக தான் அடுப்புல வச்சிருக்கேன். மறந்துடாதம்மா, நாட்டு சக்கரை போட்டு எடுத்துட்டு வா. சரி, நீங்க சொன்ன மாதிரியே எடுத்துட்டு வரேன். டீ வேணுமா? டீ நாட்டு சக்கரை போட்டு வேணுமா? மாமியார் கிளவி, டீ தானே வேணும். டீ போட்டு தரேன், நல்லா குடி. ஏன்னா அதுல நாட்டு சக்கரை நல்லா ஹெவியா போட்டு தரேன். சுவையா இனிப்பா இருக்கும். நல்லா குடிச்சிட்டு நல்லா குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்காக இதோ அருமையான டீ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், கொண்டு வரேன். என்ன வேணும்? டீயா காப்பியா? ஒரு டீ போதும்பா. சரி, நான் இதை எடுத்துட்டு வரேன். ஏன்னா என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரிண்ணே. என்ன சொல்றது, அம்மா இப்ப எப்படி பாக்குறதுன்னு தெரியல. பார்க்கவும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேனே. அவங்க வீட்டில் இருந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வெளியே துரத்தி விட்டுருக்கேன். இப்போ என்ன முகத்தோட அவங்க மூஞ்சில போய் நான் முழிக்கிறது? செல்லு ரிங் அடிக்குது பாருங்க, எடுத்து பேசுங்க.
அண்ணே. சொல்லு தம்பி. செல்லு ரொம்ப நேரமா ரிங் அடிக்குதுண்ணா, எடுத்து பேசுங்க. சரிப்பா. யார் இந்த டைம்ல அடிப்பா? ஏதோ ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு நம்பரு. என்னவா இருக்கும்? இதை எடுத்து பேசலாம். ஹலோ. சொல்லுங்க சார். என்ன நீ ப்ராஜெக்ட் பண்ணிருக்க? எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. நீ பாக்குற வேலையாக்கும். சார் நான் கரெக்டா தான் பண்ணேன். இல்ல சார், ப்ராஜெக்ட் விஷயத்துல நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன். என்னத்த பண்ணிருக்க? எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. ப்ராஜெக்ட் டிசைனர் பார்த்துட்டு என்னை திட்டுறாரு. என்னத்த ஒர்க் பண்ணிருக்காருன்ட்டு. இனிமே நீ வேலைக்கு வர வேணாம். சார் ஏன் சார் வேலைக்கு வர வேணாங்கிறீங்க? என்ன தப்பு பண்ணேன்? கரெக்டா தான் பண்ணிருக்கேன் ப்ராஜெக்ட். நாங்க டீ எல்லாம் தப்பா பண்ணிட்டு கரெக்டா பண்ணிருக்கேன். போனை வையா முத. சார் நான் சொல்றதை கேளுங்க. போனை வையின்னு சொல்லிட்டேன். இனிமே இந்த ஆபீஸ் பக்கமே தலை வச்சு படுத்துறாத. சார் நான் சொல்றதை கேளுங்க சார். போனை வச்சுட்டாரு. நான் ப்ராஜெக்ட் எல்லாம் கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன். அவர் என்ன தப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. ஒருவேளை வீட்டில் டென்ஷனால கவனிக்காம தப்பா பண்ணிட்டேனோ? அச்சோ போச்சு, எல்லாம் போச்சு. என் வேலையும் ஒன்றும் இல்லாம போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்தாலும் ஃபோன் பண்ணி இனிமே ஆஃபீஸ் பக்கமே வர வேணாட்டானே. இந்த வேலையை நம்பி தான் நானும் இருந்தேன். இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே. ரவுலே இப்படி ஆச்சு. என்ன இது இப்படி நடக்கணுமா நமக்கு? ஏன் இப்படி ஆகணும்? டீ கேட்டீங்களா? இருந்தாங்க குடிங்க. டீ எல்லாம் வேண்டாம்ப்பா. டீ போட்டாச்சுனே, குடிங்க. அப்பா நிம்மதியா குடிக்கிறது. வேலையும் போயிடுச்சு. என்ன பண்ணுவேன் நானு? இப்படி குழம்பிட்டு இருக்கீங்க. வீட்டுல போய் வீட்டுக்கார மாட்டேன் என்ன இதுன்னு கேளுங்க. ஆமா, எங்க வீட்டுக்கு போறது? குளம் துரத்தி விட்டா இப்ப நான் எங்க தான் போறது? சரி என்னங்க டீ குடிங்க. ஆமா, இந்த டீ தான் ஒரு கேடு. இப்ப என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேனே தெரியலையே. கடவுளே. எங்கெல்லாம் உங்களை தேடுறது? இங்க படுத்திருக்கீங்க, டீ கேட்டீங்களே, இந்தா வச்சுட்டு போமா. ஏத்த ஸ்ட்ராங்கா கேட்டீங்க, நாட்டு சக்கரை போட்டு கேட்டிருக்கீங்க. ஸ்பெஷலா எடுத்து வந்தா வச்சுட்டு போங்கிறீங்க. குடிங்க. வச்சுட்டு போனேன்னா ஆறிடும். இந்தாங்க வைமா. எந்திரிச்சு உட்காருங்க. இப்ப கைவலி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எங்கம்மா நல்லா இருக்கு. இன்னும் மேல கொண்டு ரொம்ப வலிக்குது. அங்க கைவலி இருந்தா தானே வலிக்கிறதுக்கு. ஒரு வலி இல்ல, சும்மா வீலா போடுது மாமியாரு. எந்திரிக்கிறேன். இந்தாங்க டீ குடிங்க. ஏன் இப்படியே பாத்துட்டே இருக்கீங்க? குடிங்க. சரிம்மா. நல்லா குடி மாமியாரே, குடி. டீல நிறைய நாட்டு சக்கரை போட்டு வச்சிருக்கேன், நல்லா குடி. எப்படி இருக்கு? டீ சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்கு. நல்லா இனிப்பா நல்லா போட்டிருக்க. என்னடா மாமியார் இப்படி சொல்லுது? நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. ஆமா, டீ போட்டதுக்கு நன்றி. சரிதா. அம்மா, இந்த சொத்த கையில தானே ஏதோ அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க. கதவுல இப்ப என்னமோ அந்த கையிலே டீ வாங்கி குடிக்கிறீங்க? ஏன் தா? ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாலே. சோத்த கையிலமா, பீச்ச கையில தான் அடிபட்டிருக்கு. இல்லையே, அந்த கை தானே காமிச்சிங்க என்கிட்ட. சொன்னேல, உன் சோடா பெட்டிக்கனால சரியா பாக்கல. நீ பீச்சங்கை தான் அடிபட்டிருக்கு. நீ வேற போமா. எல்லாம் ஏமாத்து மாமியார, ஏமாத்து. யாருக்கிட்ட? சரி, ஒரு நாள் பாவமேனு விடுறேன் உன்னைய. இந்தம்மா டீ கப் எடுத்துட்டு போ. ஓ, உங்க அம்மா பார்த்து கேக்குறேன்னு இல்ல, கேளியா? கேக்குறேன். என்னடா இவன் பாட்டு கேட்க வந்துட்டானா என்கிட்ட? ஆஹா, கேளியா? எத்தனை வாட்டி படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட. கேக்குறேன்டி. என்னம்மா எப்படி இருக்கு உடம்பு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. இல்ல கதவுல கை அடிச்சுட்டேனா, அதான் கையை ரொம்ப வலிக்குதுப்பா. இந்த கைமா? அம்மா பார்த்து வேலை செய்ய மாட்டீங்களா? தான் இருந்தேன், தூக்கத்துல கதவு எடுக்கல விட்டுட்டேனா, அதனால ரொம்ப வலிக்குதுப்பா. சரிம்மா, மருந்து போட்டுக்கலாம் விடுங்க. மாத்திரை எதுவும் வாங்கிட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இருக்குல்ல அதை தடவிக்கிறேன். கையில் அடிபட்டு இருக்கு, நீங்க எப்படி தடவுவீங்க? அமலா தடவி விட சொல்றீங்க. அது நான் தடவி விடணுமா? சொல்ல சொன்னது உங்க அம்மாட்ட கேட்காம மத்த விஷயம் நல்லா விசாரிக்கிற நீ. அவே பாவு கதவு எடுக்கல கையை விட்டுருக்கு. இன்னும் நாளைக்கு அம்மாட்ட நான் கேட்கிறேன். வந்துரு எனக்கு. போடி, நான் கடைக்கு போனோம். அல்ல அம்மாக்கு அப்படியே தைலம் தடவி விட்டு கையில. சரிங்க, இப்போதைக்கு கிளம்பு, நைட் வந்து நீ கவனிச்சிரேன் வா. சரி சரி. யார்கிட்ட ஐடியா காமிக்கிறேன்? திலவதிக்கிட்டயா? இப்ப நான் எங்க போவேன்? அந்த வீட்டுக்கும் போக முடியாது, அம்மா வீட்டுக்கும் போக முடியாது, அம்மாவே பார்க்க முடியாது. நான் அம்மா வீட்டு விட்டு துரத்தி விட்ட பாவி நானு. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நான் செஞ்ச பாவத்துக்கு நல்ல தண்டனை அனுபவிக்கிறேன். அம்மா வெளியே போமான்னு வீட்டோட துரத்தி விட்டேல, எனக்கு கடவுள் நல்ல பரிசு தான் கொடுத்துருக்காரு. முன்னாடினா வெளியே போடான்னு வீட்டோட துரத்தி விட்டா இருக்கிற வேலையும் போயிருச்சு. இப்ப என்னதான் பண்றது? யார்கிட்ட போய் நிப்ப? எங்க போறது? அம்மாவே நேர்ல எப்படி பார்க்க போறேன்னே தெரியல. ஏன்னா அவளை எப்படி முகத்துக்கு முகம் பார்க்க போறேன்னே தெரியல. நான் வேண்டாம், பார்க்க மாட்டேன். நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். இப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. அங்கிறதுக்கு என்ன பண்றது? வயிற்றுக்கு சோத்துக்கு என்ன பண்றது கூட தெரிய மாட்டேங்குது எனக்கு.